பண்ண பக்கம் பைக்கில் போனாலே அதுக்கப்புறமா ஸோ எனக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிச்சா அப்படின்னு சொல்லி நிறைய சோஷியல் மீடியாவில் நிறைய நியூஸ்கள் பார்த்துருந்தோம். ஸோ அப்படி ஏதாச்சும் இருந்துச்சா? நீங்கள் நார்மலாக ஒரு படம் வந்து பார்த்தாலுமே அதில் வந்து 2 ஜேர்னர் இருக்கும். ஒன்று வந்து ட்ராமா, மற்றது வந்து ஸ்பீட் ஆக்ஷன் அப்படியான ஜேர்னர் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த பாட்டுலேயும் வந்துட்டு இது ஒரு இந்த மெத்தட் வந்துட்டு ஸ்பீடாக இருக்கிற பாட்டு. இப்போ வந்து பாட்டை பற்றின மக்கள் மத்தியில் பாட்டை பற்றி எப்படி கமெண்ட்ஸ் உங்களுக்கு வருது? நல்ல விதமாகவும் பெறும், கூடாத விதமாகவும் பெறும். அப்போ நாங்கள் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறபடியாக எதாக இருந்தாலும் வந்து ஏற்றுக்கொண்டு நாங்கள் அடுத்தடுத்த ப்ரொஜெக்டுகளில் அதை விட இன்னும் நல்லா பண்ண வேண்டியது எங்களோட கடமை. உங்களுக்கு வந்து எவ்வளோ நாட்கள் எடுத்தீங்க? ஒரு மாதத்துக்கு மேலே. ஒரு மாதத்துக்கு வளமையாகவே எடிட்டிங்கன்னா அது பெரிய விஷயம், பெரிய வேலை அது. அதோட வந்து அவங்க ஒர்க் வந்து பெருசாக வெளியில் தெரியாது. எப்படி எடிட் பண்ணாலுமே வந்து அது சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்கு, அந்த கிரெடிட் வந்து ஓவர் டேக் ஆகுது. ஆனால் இதில் வந்து எனக்கு ஒரு கிரெடிட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் நிறைய போர்ஷன் வந்து விஎஃப்எக்ஸும் இருந்துருக்கு. அப்போ அதெல்லாம் எனக்கு பிடிச்சி தான் நான் பண்ணேன். ஐபிசி உலக வணக்கம் மற்றும் ஒரு வானவில் நிகழ்ச்சியோடாக சந்தோஷமாகவே இணைந்திருக்கோம். இன்றைக்கி என்னோட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பண்ண பக்கம் பைக்கில் போனாலே அப்படின்ற ஒரு பாடலை பாடி அவர் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸான சோயன் வந்து இப்போ பட்டாசு பாலு அப்படின்னு பாடி அப்படின்ற ஒரு பாட்டு வந்து அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ ஐபிசிலையும் நான் தான் எடுத்திருந்தேன். ஸோ அந்த வகையில் அவரை வந்து இப்போ நாங்கள் வெல்கம் பண்ண போகிறோம். ஸோ சோயனை நீண்ட நாட்களுக்கு அப்புறம் பார்க்குறோம். ஸோ நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ பட்டாசு பாலு இப்போ ரீசெண்டாக வந்து 2 நாள் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன், 3 நாள் ஆகிட்டு. ஸோ பட்டாசு பாலு வந்து ஒரு வெற்றியை நோக்கி போய் கொண்டிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பட்டாசு பாலுவோட ஹீரோ அண்ட் எடிட்டர் வந்திருக்காங்க. ஸோ எடிட்டர் நான் வணக்கம். வணக்கம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ பட்டாசு பாலுவை வந்து நான் பார்க்க அது ரெண்டுமே ஒரு வித்தியாசமான, நீங்கள் முதல் பாடின பாட்டுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஸோ பட்டாசு பாலுவை பற்றி சொல்லுங்களேன். பட்டாசு பாலு வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டோம்னா, அது ஒரு முற்றிலும் ஒரு புதிய முயற்சி தான் எங்களை பொறுத்த வரைக்கும். எங்கள் நிறைய டேலண்டட் இங்கே இருக்கிறாங்க தானே. அப்போ என்னோட சேர்ந்து பயணிக்கிறதுல வந்து இலக்கணம் ஒருத்தர், அவர் வந்து நல்லா ரேப் பண்ணுவார். அப்போ அவர்கிட்ட டேலண்ட் வந்து இன்னும் வழியால் தெரியாது. அப்போ நாங்கள் வந்து ஒரு ஃபோக் சாங்காக வந்து ஒரு இந்தியன் லெவலுக்கு இறங்கி செய்யக்களை வந்து அவரும் எங்களோட சேர்ந்து செய்யணுமென்றதுக்காண்டி, அவரும் அவர்கிட்ட டேலண்ட்டும் வெளிப்படணுமென்றதுக்காண்டி அவரையும் நாங்கள் சேர்த்து ரேப்போடு சேர்ந்து ஒரு ஃபோக் சாங் மாதிரி புதுசாக ஒன்று பண்ணியிருக்கிறீங்க. ஸோ பட்டாசு பாலு வந்து இப்போ நீங்கள் முதல் பாடின பாட்டுக்கு அப்புறமா மெத்தவங்ககிட்ட இருந்து வந்த ஐடியாஸா இல்லை அது நீங்கள் உங்களோட தனி முயற்சியிலே எடுத்த பாட்டலாம்? அது எங்களோட தனி முயற்சி. ஓகே. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, ட்ரெண்டிங்காக இருந்தால் நிறைய வாய்ப்புகள் வரும் அப்படின்ற மாதிரி. ஸோ பண்ண பக்கம் பைக்கில் போனாலே அதுக்கப்புறமா ஸோ எனக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிச்சா அப்படின்னு சொல்லி நிறைய சோஷியல் மீடியாவில் நிறைய நியூஸ்கள் பார்த்துருந்தோம். ஸோ அப்படி ஏதாச்சும் இருந்துச்சா? ஸோ வாய்ப்புகள் வந்தது. ஓகே. நாங்கள் அதுக்கான முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறோம். பட் வந்து அதுக்கு முன்னம் நாங்கள் ஒன்று செய்யணும். எங்களுக்கு மக்கள் இவ்வளவு ஆதரவு வந்திருக்காங்க. அப்போ நாங்கள் அவங்கள வந்து நாங்கள் ஏமாற்றக்கூடாது. அப்போ அவங்களுக்கு நாங்கள் வந்து அவங்கள சாட்டிஸ்ஃபைட் ஆகணும் பண்ணுறதுக்காண்டி இப்போ ஒரு பாட்டு செஞ்சு புதுசாக சேர்ந்து. சரி, எடிட்டர் நாட்டை 2-3 வசனங்கள் கேட்கலாம். ஃபீல் அப்படி இருந்துச்சு பாட்டை பார்க்கணும்? நான் இந்த பாட்டு கிட்டத்தட்ட ஒரு 500 தடவைக்கு மேலே பார்த்தேன். என்னடா இது வரைக்கும் நான் எடிட் பண்ண பாட்டுகள் இதுதான் கொஞ்சம் அதிக நாள் எடுத்தது. என்னடா இது ஃபுல்லாகவே வந்து எல்லாம் டிஃப்ரெண்டாக இருக்கணுமென்றதுக்காண்டி ஃபுல்லாக எடுக்கிறதுலேருந்து எடிட்டிங்குமே வந்துட்டு இதில் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கணும்னு பிளான் பண்ணாங்க. இதில் பவித்தன் அவர் தான் டிரெக்டர், அவர் தான் எல்லாம் பிளான் பண்ணது. இந்த பாட்டு வந்து எடிட்டிங் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணுமென்றதுக்காண்டி இதில் இந்த எடிட்டிங்கை பார்த்தீங்கன்னாலே தெரியும் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும் படம். அது அவட்ட ஐடியாவில் வந்தது. ஆமாம், இந்த பாட்டு வந்து ஸ்பீடாக இருக்கிறதா தான் நல்லா இருக்குது அப்படின்ட்டு ஒரு சில பேர் சொல்கிறாங்க.
இது என்ன ஓடிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் சொல்கிறாங்க. ஸோ ஒரு எடிட்டராக நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு படம்னு பார்த்தாலுமே அதில் வந்து 2 ஜேர்னர் இருக்கும். ஒன்று வந்து ட்ராமா, மற்றது வந்து ஸ்பீட் ஆக்ஷன் அப்படியான ஜேர்னர் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த பாட்டுலேயும் வந்துட்டு இது ஒரு இந்த மெத்தட் வந்துட்டு ஸ்பீடாக இருக்கிற பாட்டு தான். இதுக்கு இப்படி எடிட் பண்ணால் தான் இது ஒரு வைவாக இருக்கும். ஒரு பாட்டோ அல்லது நாங்கள் என்ன ஒரு விஷயம் செஞ்சிருந்தாலும் கண்டிப்பாக நெகட்டிவாக நிறைய பேர் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் சோயன் நீங்கள் வந்து பாட்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு உச்சத்தையும் பார்த்துட்டீங்க. இப்போ வந்து பாட்டை பற்றின மக்கள் மத்தியில் பாட்டை பற்றி எப்படி கமெண்ட்ஸ் உங்களுக்கு வருது? பாட்டை பற்றின கமெண்ட்ஸ் நல்லபடியாக தான் வந்து ஒன்று இருக்குது. அது இப்போ நல்ல விதமாகவும் பெறும், கூடாத விதமாகவும் பெறும். அப்போ நாங்கள் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறபடியாக எதாக இருந்தாலும் வந்து ஏற்றுக்கொண்டு நாங்கள் அடுத்தடுத்த ப்ரொஜெக்டுகளில் அதை விட இன்னும் நல்லா பண்ண வேண்டியது எங்களோட கடமை. அப்போ நாங்கள் வந்து எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு பயணித்து கொண்டு இருக்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆரம்பத்தில் என்னோடய இன்டர்வியூவில் சொல்லும்போது நீங்கள் வந்து எப்போவுமே உங்களோட இருக்கிற கலைஞர்களை வந்து வளர்த்து விடணும் அப்படின்னு சொல்லி என்னோட முதல் இன்டர்வியூவில் வந்து அடிக்கடி சொல்லியிருக்கீங்க. எனக்கு மட்டுமில்லை, இந்த மாதிரி இருக்கிற நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த பாட்டுக்கு அப்புறமா சோயன் வந்து இப்போ நீங்கள் வந்து பண்ண பக்கம் பைக்கில் போனாலே வந்து ட்ரெண்டிங்காக இருக்க ஒரு ஃபீல் இருந்திருக்கும். இப்போ வந்து மக்கள் மத்தியிலே சப்போர்ட் இருக்கா இல்லையா? சோயனா என்ன உணர்றீங்க? மக்கள் மத்தியில் அதிகளவான சப்போர்ட் தான். எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இப்போ இருக்கு. எங்கே போனாலும் என்ன வந்து ஐடென்டிஃபை பண்ணி தம்பி அடுத்த பாட்டு என்ன, இப்போ என்ன மாதிரி என்று சொல்லி கேட்குறாங்க. இப்போ இந்த பாட்டு ரிலீஸ் பண்ணினோன்னா இதை பார்த்துட்டு வந்து தம்பி நல்லா இருக்கு, இப்போ நார்மலாக வர்ற பாட்டுகளுக்குள்ள உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குமே, இதை பார்த்தோன்னா புதுசாக இருக்குது எங்களுக்கு பார்க்க, நல்ல வைப்பாக இருக்குது, ஒரு இந்தியா லெவலுக்கு நல்லா ரங்கி செஞ்சுருக்கீங்க, நல்லா இருக்குன்ற மாதிரி. மற்ற இடங்கள் லொக்கேஷன் எல்லாத்தையும் பார்த்து நல்லா இருக்கு, மற்ற உடுப்பு காஸ்டியூம் ரெடி பண்ணது எல்லாமே நல்லா இருக்கு, பாட்டுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணி பக்காவாக ஒன்று பண்ணி தந்துருக்கீங்கன்னு சொல்லி இப்போ பார்த்துட்டு எல்லாருமே வந்து ரோட்டில் பார்த்தா கூட கமெண்ட்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த பாட்டுக்கு உங்களோட சேர்ந்த டிசைனர், மேக்கப் ஆர்டிஸ்ட், அந்த உங்களோட ஒரு கேர்ள் நடிச்சிருப்பாங்களா, அவங்கள பற்றி நீங்கள்? இந்த பாட்டு டிரெக்ட் பண்ணது வந்து பவிட்டன். அவர் வந்து உங்களுக்கு தெரியும், நாங்கள் வந்து ABCD வந்து அதுக்கு டிரெக்ட் பண்ணேன். இந்த ஃபர்ஸ்ட் ஆல்பம் சாங் வந்து டிரெக்ட் பண்ணது வந்து பவிட்டன் தான். அவர் வந்து ஏற்கனவே முக்காலி, மற்றது வந்து பப்பரமிட்டாயின்னு சொல்லி இந்த ஜெஃப்னாக்குள்ள தெரியுமா அவரை ஃபுல்லாக எல்லாருக்குமே நல்ல ஹிட் ஆகின இது. அப்போ அவர் தான் இறங்கி இது டிரெக்ட் பண்ணியிருக்கார். மற்றது வந்து யூனிக் வோல் ஆர்ட்னு சொல்லி என் ஃப்ரெண்ட் படி தான் ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்கார் ஃபுல்லாக. மற்ற லிரிக் வந்து திலக் தான் ஃபுல்லாகவே பண்ணியிருக்கார். அவர் ரெப்பும் பண்ணுவார், லிரிக்கும் நல்லா பண்ணுவார். அடுத்தது எடிட்டர் சசியண்ணா, சொல்ல தேவையில்லை. அடுத்தது வந்து வேற சினிமாட்டோகிராஃபி வந்து எங்களோட ராஜ் மூவிஸ். மற்றது வந்து ப்ரொடக்ஷன் டேக் மீ ப்ரொடக்ஷன், இந்த ABCD ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, அவங்க தான் இதுவும் ப்ரொடியூஸ் பண்ணிடுறாங்க. இந்த பாட்டு எடுக்கிறதுக்கு லொக்கேஷன் எங்கே போகணும்? லொக்கேஷன் நாங்கள் வந்து 3 இடத்த சூஸ் பண்ணினாங்க. கொண்டு வந்து எங்கட யாழ்ப்பாணம் குருநகர், அதுக்குள்ள வந்து 5 மாடி பகுதி. அது வந்து குட்டி சென்னை தான், அந்த இடத்த பார்த்தாலே பக்காவா இருக்கும். அதுக்குள்ள அநேகமான இப்போ ஷூட்டர்லாம் அநேகமாக இப்போ எடுக்கிறாங்க. மற்றது வந்து இன்னொரு ஃபுட் சிட்டி மாதிரி ஒரு பிளேஸ்ல எடுத்தோம். மற்ற ஒரு ஜிம் JK ஃபிட்னஸ் என்று சொல்லி கோப்பை சந்தியில இருக்கு, அவங்களோட பிரான்ச் வந்து நெல்லியடியில இருக்கு. அப்போ அவங்களும் கேட்டோன்னா சப்போர்ட் பண்ணிட்டாங்க, தம்பி நீங்க அந்த பாட்டு பாடினீங்க தானே, உங்க பிரச்சனை இல்லை தம்பி, நீங்க வந்து செய்யுங்கன்னு சொல்லி. மற்றது குருநகர் அண்மிச்ச பகுதிகளுக்கு தான் மெட்ட ஷூட்டர்லாம் எடுத்து முடிச்சாங்க. சோயனா வந்து இந்த பாடல் மூலமா தெரியுமா இல்லை உங்களுக்கு முதலே சோயனா? இல்லை, எனக்கு முதலே சோயனை தெரியும். சோயன் ABCD பாட்டு நான் தான் எடிட். ஓகே. ஸோ சோயன் வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தீங்க எங்களோட வீட்டை வந்து சரியான சப்போர்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த பாடம் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா அம்மா அப்பா எல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஆரம்பகட்டத்தில் வந்து அந்த சப்போர்ட் குறையுமா இருக்கு. பட் ஆனால் எங்களோட அப்பா நல்ல சப்போர்ட், அம்மாவுக்கு பிடிக்காது. அப்போ இந்த பண்ண பக்கம் பாட்டு ரீச் ஆகினோன்னு வந்து அவங்களுக்குள்ளேயே ஒரு நம்பிக்கை உண்டு. சரி, அவன் இவ்வளோத்தையும் தாண்டி கொண்ட பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருக்கிறானே, அப்போ அவனுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு கூடவே இருக்கிறாங்க. இப்போ எந்த ஒரு கதையுமே இல்லை, அதை பண்ண இதை பண்ண ஒன்றுமே சொல்கிறேன், எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் இப்போ இந்த ஃபீல்டுக்கு வந்து இந்த ஒர்க்கையும் விட்டுட்டு நான் இந்த ஃபீல்டுக்காக நான் உழைக்கல. இப்போ இந்த கனவை நோக்கி நான் பயணிச்சு ஒன்று கேட்கல. வீட்டை ஃபினான்சியல் படியாவோ இல்லாட்டி என்ன தேவைன்னாலுமே எங்களோட வீட்டுக்கார அம்மாவோ எதுவும் ஒன்று கதைக்க மாட்டேன், எல்லாத்தையுமே ஃபுல்லாக பார்த்து நல்லா சப்போர்ட் பண்ணேன். எனக்கு கிடைச்ச ஒரு பயங்கர ஒரு வரம் மாதிரி ஹாப்பியாக
கண்டிப்பா அண்ணா நீங்க சொல்லுங்க, எடிட்டிங்க்கு வந்து எவ்வளவு நாட்கள் எடுத்தீங்க? எடிட்டிங் கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேல ஒரு மாசத்து வளமையாவே எடிட்டிங்னா அது பெரிய விஷயம், பெரிய வேலை அது. அதான் அதோட வந்து அவங்க ஒர்க் வந்து பெருசா வெளியில தெரியாது. எப்படி எடிட் பண்ணாலுமே வந்து அது சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்கு அந்த கிரெடிட் வந்து ஓவர்டேக் ஆகிடும். ஆனா இதுல வந்து எனக்கு ஒரு கிரெடிட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுல நிறைய போர்ஷன் வந்து விஎஃப்எக்ஸும் இருந்திருக்கு. அப்ப அதெல்லாம் எனக்கு பிடிச்சதான் நான் பண்ணேன். ஒரு மாசம் ஓகே. ஆனால் இப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ரிலீஸ் ஆகும் வரைக்கும் சோயிலிட்டு உங்களுக்கு அடிக்கடி கால் வந்துச்சா, இல்லை என்ன மாதிரி எப்போ ரிலீஸ் பண்ண போகிறீங்க, எப்போ எடிட் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி? இல்லை, சோயன் சரி பவித்தன் சரி பாதி நேரம் இந்த வீட்டை தான். ஓகே, பாதி நேரம் வீட்டு தான். கிட்டத்தட்ட அவையோடையே போச்சு ஒரு மாதம் அப்படியே எடிட் பண்ணி. ஓகே, இப்போ வரைக்கும் சோயனுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க? மீடியால எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க. அதோட எனக்கு ஐபிசி எனக்கு ஸ்டார்ட்ல இருந்தே பயங்கர சப்போர்ட் பண்ணி கொண்டு இருக்குது ஐபிசி. அதுக்கு அடுத்து இப்போ எங்களோட தமிழ் எஃப்எம் ரமேஷன் அவரும் பயங்கர சப்போர்ட். மெட்ட மீடியாஸ் சப்போர்ட் பண்ணி கொண்டு இருக்காங்க. பட் என்ன சொல்ற, அவ்வளவுக்கு இன்வால்வ் ஆகி இறங்கி அந்த ஒரு ஒன்று இதன்ற மாதிரி எனக்கு அவ்வளவுக்கு ஃபீல் ஆகல. பட் ஆனால் ஓகே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கப்புறமா பட்டாசு பாலுக்கு அப்புறமா ஏதாச்சும் ப்ராஜெக்ட் செய்கிற ஐடியாஸ் இருக்கா? ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று போய்கொண்டு இருக்கு. ரேப் சாங் ஒன்று பண்ணி கொண்டு இருக்கிறோம் நான் என்னோட ஃப்ரெண்டும். அதை தாண்டி இன்னொரு ப்ராஜெக்ட் வேலை முடிஞ்சது, நாங்கள் அதை ரிலீஸுக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அப்படி நாங்கள் இதுகளை பண்ணி அடுத்தடுத்த நாங்கள் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக மக்கள் மத்தியில் இப்போ வரைக்கும் பட்டாசு பாலு 15,000 பேருக்கு மேற்பட்ட ஆட்கள் பார்த்துட்டாங்க. 14,000 பேர் தாண்டி ஓடிக்கொண்டு 17,000 பேரை 2 நாட்களில் 17,000 பேர் பார்த்து ஓடிக்கொண்டிருக்குது. ஸோ மக்கள் உங்களோட சப்போர்ட் வந்து சோயிலுக்கு கண்டிப்பாக தேவைன்றதை தாண்டி நீங்கள் அவருக்கு நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. அந்த விஷயம் எப்பவுமே அவருக்கு இருக்கணும் அப்படின்றது வந்து ஐபிசி குழுமம் சார்பாக நாங்கள் சொல்லிக்கொள்வோம். ஸோ பாட்டு வந்து பர்சனலாக எல்லாருக்குமே பிடிக்கும். ஒரு பாட்டோ சரி என்னமோ நம்ம ஒரு வேலை பண்ணும்போது கண்டிப்பாக அதில் நெகட்டிவான விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ சோயல் மக்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க இந்த பாட்டு சம்பந்தமா? எல்லாரும் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இந்த பாட்டை வந்து இன்னும் சேனல்ல நீங்க போட்டுருக்கீங்க. இந்த ஆர்வி சோயன் என்ற இந்த யூடியூப் சேனல்ல நான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறேன். மக்கள் இப்ப நல்ல கமெண்ட்ஸ் தான் பண்ணி கொண்டு இருக்காங்க. நார்மலா ஒரு இந்த சினி ஃபீல்டுக்குள்ள இருக்கிறவங்க சரி எல்லாரும் சரி பார்த்துட்டு ஒரு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தனை வளர்த்து விடுங்க. பட் இன்னொருத்தன் பக்கத்துல இருந்து அந்த பாட்டை பார்க்க போறான் இல்லையா, பக்கத்துல இருந்து இதை பார்க்காத மச்சான் சும்மா ஏதாவது பண்ணியிருப்பான் ரெண்டு சொல்லி தட்டி விட்டீங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு பாட்டுக்கு பின்னால கூட ஹார்ட் ஒர்க் இருக்குன்றதை வந்து ஒருத்தருமே விளங்கி கொள்றீங்க. அதான் பிரச்சனை. ஏன்னா அவ்வளவு கஷ்டப்படுறோம், எடிட்டரும் சரி டிரெக்டரும் சரி நாங்க பாட்டு நடிக்கிறாங்களும் சரி அவ்வளவு டான்சர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு பின்னால எவ்வளவு பேர் வந்து இந்த யாழ்ப்பாணம் யூனிவர்சிட்டியில படிக்கிற நண்பர்கள் அவ்வளவு சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க எனக்கு. இதுல ஏபிசிடில இருந்து பட்டாசு பால்ல இருந்து எல்லாத்துலயுமே யூனிவர்சிட்டி நண்பர்கள் எல்லாருமே நல்ல சப்போர்ட். அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் மற்றது வந்து இந்த டான்சர்ஸ் ட்ரீம் கிளப்னு சொல்லி கிருஷ் தனு அவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து ஒரு டீமையே ஃபார்ம் பண்ணி அவங்க குட்டா ரன் பண்ணி கொண்டு இருக்காங்க. அப்ப அவங்க எல்லாமே இந்த அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த வெயிலுக்கு கொண்டு டான்ஸ் ஆடி நாங்க ஒரு புதுசா நான் கொண்டு வரக்குள்ள அதை பார்க்க ஆரம்பிச்சான். அதெல்லாம் வேலையே இல்லை, அவன் என்ன சும்மா ஏதாவது பண்ணியிருப்பான் அது இதுன்னு சொல்லி அதுல அது என்ன இது இப்படி பார்த்தோன்னே எடிட் இப்படி பண்ணி வச்சுக்கிறாங்க, இல்ல ஆடியோ அப்படி இருக்குன்னு சொல்லி அவங்க பார்க்க போறவங்களையும் குழப்புற மென்டாலிட்டில இருந்து என்னாம எல்லாரும் வளரட்டுமே விடுங்க. எடிட்டரோ சரி ஒரு நடிகனோ சரி, நடிகனுக்கு நடிகர்கிட்ட வேலை தெரியும், எடிட்டருக்கு எடிட்டர்கிட்ட வேலை தெரியும் அப்படின்ற மாதிரி. ஸோ எடிட்டர்னா நீங்க பாட்டை பத்தி மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த பாட்டு நான் ரிலீஸ் ஆயினோன்னு கமெண்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணேன். கிட்டத்தட்ட நிறைய கமெண்ட்ஸ் வந்து நல்ல இதுதான் வருது. அதுல நெகட்டிவா வர்றது அப்படியும் எங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஏன்னா அது பர்சனல் அட்டாக் தான் இருந்தது. மற்றபடி மிச்சம் இது நாங்க பெருசா ப்ரொமோஷனுக்கு மீனே கிடையாது. பாட்டு ரிலீஸ் ஆகி 3 நாள்ல நாங்க ப்ரொமோஷன்ஸுக்கு நிறைய இதுவும் கிடையாது. ஆனா நல்லா ரீச் ஆகி கொண்டு இருக்குது. நல்ல வைவான சாங் வந்து நல்லா எனக்கு ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு புலம்பெயர் தமிழ் மக்கள்கிட்ட இருந்து நிறைய அன்பு, அதாவது கமெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்துருந்தேன்னா வெளி சைட்ல இருக்கிறவங்க வந்து அவங்களோட மனசுல இருக்கிற விஷயங்கள் வந்து அப்படியே
தம்பி இப்படி செய், நல்ல விஷயங்கள் நிறைய எல்லாமே போட்டிருந்தாங்க. ஸோ அந்த அந்த அன்பு வந்து எப்போவுமே எனக்கு இருக்கும் அப்படின்னு நாங்கள் சொல்லிக்கொண்டு, ஸோ மக்கள் வந்து பட்டாசு பாலுவை பார்க்காட்டி ஸோ உங்களோட லிங்க் வந்து நாங்கள் கீழே போடுறோம், கண்டிப்பாக பாருங்கள். பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணி அவருக்கு ஒரு சப்போர்ட்டை நீங்கள் கொடுக்கலாம். ஸோ மக்களோட ஆதரவு வந்து அவருக்கு எப்பவுமே இருக்கும். ஸோ நீங்கள் பிடிச்சிருந்தா அவர்கிட்ட பாட்டை வந்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கொண்டு, ஸோ இன்னைக்கு வானொலி நிகழ்ச்சியில் பட்டாசு பாலு சோயினை மீட் பண்ணதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ஸோ அவங்களோடையும் இந்த பாட்டை பற்றி நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு கொண்டுட்டேன். ஸோ இப்படியான அடுத்த ஒரு வானொலி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் லக்ஷன்.